காரை செல்வராஜ் சார், 100வது நாளை நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி. ஆனால் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக அரசு ஒரு மாநாட்டை நடத்தி முடித்து வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு கூறுகிறது. சார், 1,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை இந்த அரசு ஈர்த்திருக்கிறதா சார் இந்த 100 நாட்களில்? அப்பா கொடுத்திருக்கிறது 67,000 கோடி. நேற்றைக்கு முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாகவும் அதற்கு முன்பாக ஒரு 35,000 கோடி திட்டங்கள் வந்திருப்பதாகவும் ஆக மொத்தம் 1,00,000 கோடி முதலீட்டாளர்கள் தமிழகத்தில் முதலீடு செய்திருப்பதாகவும் இதன் மூலமாக 1,20,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்க இருப்பதாகவும் தமிழக அரசு சொல்லி இருக்கிற இந்த செய்தியில ஏதாவது மாற்று கருத்து இருக்க முடியுமா? அந்த பிகர் தப்புன்னு சொல்லணுமா? இல்ல 1,00,000 கோடி இல்ல, அது 50,000 கோடி தான், அது 1,00,000 கோடின்னு இவங்க தப்பா சொல்றாங்கன்னு சொல்றதா? அரசாங்கம் ஒரு செய்தி குறிப்பை கொடுத்திருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்திலே 10.68 லட்சம் கோடி நாங்கள் முதலீடுகளை ஈர்த்தோம் என்று சொன்னார்கள். அப்பொழுதும் அது விவாத பொருளானது. அது எவ்வளவு கன்வர்ஷன் ஆயிருக்குது, கன்வர்ஷன் ரேஷியோ என்ன, எம்ஓஇ ஸ்டேஜ்ல இருக்கா, எக்ஸிகியூஷன் ஸ்டேஜுக்கு வந்திருக்கா, இல்ல இன்ஸ்டலேஷன் ஸ்டேஜுக்கு அது கன்வெர்ட் ஆயிருக்காங்கிற கேள்விகள் கடந்த ஆட்சி காலத்திலும் கேட்கப்பட்டது. நானே அது குறித்து பேசி இருக்கிறேன். அதனால இந்த முறை 1,00,000 கோடி தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். ஒருவேளை முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் என்று தாவேகா சொல்லாமல் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகள் வந்திருக்கிறது என்று சொன்னால் ஒருவேளை எதிர்கட்சிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்களோ என்னவோ. அது குறித்து நிறைய விவாதங்களை பார்க்கிறோம். திமுகவிலிருந்து அண்ணன் டிஆர்பி ராஜா முன்னாள் அமைச்சர் அவர்களும் இது போன்று நிறைய செய்திகள் பேசப்படுகிறது. யூடியூப் சேனல்ல இது குறித்து விரிவாக நிறைய சேனல்கள்ல விவாதித்து பார்க்கிற பொழுது என்னுள் எழுகிற கேள்வி, இந்த கேள்வியை நான் முன்வைக்க நான் ஆசைப்படுகிறேன். ஒன்று, முதலீடுகள் என்பதும் தொழிற்சாலை ஒரு மாநிலத்திற்கு வருவது என்பதும் ஒரு தொடர் நிகழ்ச்சி தானே தவிர எந்த ஒரு தொழிற்சாலையும் உள்ளே வந்து எம்ஓயு சைன் பண்ணி அந்த ஆட்சி முடிவதற்குள்ளாக 5 ஆண்டுகளுக்குள்ளாக தொழிற்சாலையை துவங்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகளை விதிப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி கட்டுப்பாடுகளை விதித்தால் எந்த ஒரு தொழிற்சாலையும் தமிழகத்திற்கு எந்த மாநிலத்திற்கும் வந்துவிடாது. 2021 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட ஆலைகள் இன்றைக்கு வரைக்கும் வராத தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது. எம்ஓஇ வந்து இப்ப எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜுக்கு வராமல் நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிற தொழிற்சாலைகள் இருக்கிறது என்றும் தமிழ்நாட்டில். அப்படி பார்க்கிற பொழுது இந்த தொழிற்சாலை என்பதும் ஒரு பொருளாதாரம் என்பதும் கல்வி போன்று சுகாதாரம் போன்ற இது போன்ற துறைகள் எல்லாம் ஒரு ஆட்சியில் மட்டும் நிறைவு பெறுவதில்லை, அது அடுத்த ஆட்சிக்கும் தொடர்வது என்பது இயல்பானது. அதை இயல்பானதாக அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்கள் எடுத்துக்கொண்டால் இந்த 1,00,000 கோடி தமிழ்நாட்டிற்கு முதலீடு வந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதுல முக்கியமாக குற்றச்சாட்டுகளாக நான் பார்த்தது, இதுல 70% முதலீடுகள் வந்திருப்பது என்பது திமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான். இவர்கள் புதிதாக வந்து ஒரு 15,000 16,000 கோடிக்கு 11,000 கோடி நினைக்கிறேன், அவ்வளவுதான் இவங்க ஈர்த்துட்டு வந்திருக்காங்களே தவிர மற்றதெல்லாம் திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள் என்கிற செய்திகளை மறைப்பதற்காக தாவேகா முயல்கிறது என்று முன்னாள் அமைச்சர், நான் மிகவும் நேசிக்கிற ஆற்றல் மிகுந்த அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லி இருப்பது என்பதும் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. நானும் ஒரு தொழிற்சாலை நடத்துறவன், பொருளாதாரம் குறித்து ஓரளவுக்கு புரிதல் உள்ளவன் என்கிற நிலையில நான் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, 2021 ஜூலை மாசம் டிஎம்கே வந்து ஜூலை மாசம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. அந்த இடைக்கால பட்ஜெட்ல என்ன அறிவிக்கிறார்கள்? 5 திட்டங்கள் 7,117 கோடியில் உற்பத்தியை துவங்கிவிட்டது தமிழ்நாட்டில். 9 திட்டங்கள் 4,250 கோடி ரூபாய்க்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது என்று ஜூலை மாசம் 21ஆம் தேதி திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இடைக்கால பட்ஜெட்ல இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இது யார் காலத்தில் வந்த திட்டங்கள்? அந்த திட்டங்களுக்கு திமுக எப்படி உரிமை கொண்டாட முடியும் என்று பேசுவது எவ்வளவு
நல்ல ஒரு கொஞ்சம் கடுமையான வார்த்தையை கூட நான் பயன்படுத்த தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எடுத்துக்கொள்வது என்பது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு தவறான சிந்தனை தான். எங்களுடைய திட்டங்கள் தான் தாவேக்கு அறிவிக்கிறது, புகழ் பாடுகிறார்கள், தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள், இது அவர்களுக்கானது இல்லை என்று சொல்லுவது ஒன்று. இன்னொரு செய்தியை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இங்கே திமுக ஆதரவு நிலையிலோ இல்லை தாவேகாவினுடைய இந்த அறிவிப்பை எதிர்த்து பேசுபவர்கள் இதற்கும் எனக்கு பதிலளிக்க வேண்டும், அதை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்கிற அன்பு கோரிக்கையை வைக்கிறேன். சரி. கலைவாணர் அரங்கில் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு ஐயா ஓ பன்னீர்செல்வம் நிதியமைச்சராக இருந்து நிதிநிலையை அறிக்கையை வாசிக்கிற பொழுது அவர் சொன்ன பதிவு செய்த அலுவல் தகவல்களை சொல்லுகிறேன். 2019 இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பெறப்பட்டு அதனுடைய வேல்யூ 3 லட்சம் கோடி என்றும் 10.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகிற இன்வெஸ்டர்ஸ் மீட்டை 2019 கூட்டியிருந்தார்கள் என்கிற செய்தி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். சரி. இதுல 2021-22 பிப்ரவரி 23 இடைக்கால பட்ஜெட்ல அவர் என்ன அறிவிக்கிறார் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்தான அந்த தொழிற்சாலைகள் குறித்தான செய்திகளை வாசிக்கிற பொழுது அந்த 304 MOU வந்ததுல 81 MOU போட்ட கம்பெனிகள் வணிக உற்பத்தியை துவங்கி விட்டன. 191 திட்டங்கள் பல்வேறு செயல்படுத்தும் நிலைகளில், அதாவது MOUக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிலம் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், அந்த தொழிற்சாலைக்கான அனுமதிகளை பெறணும், கட்டுமானத்தை கொண்டு வர வேண்டும், உற்பத்தியை பெருக்க வேண்டும். இது ஒரு படிநிலை. இந்த படிநிலைகளில் ஏதோ ஒரு அடுத்த கட்ட படிநிலையில் 191 MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்கிறது என்கிற செய்தியை அவர் பிப்ரவரி மாதம் 23 பதிவு செய்யறார் 2021. சரி. அதற்கு பிறகு ஆட்சியை இழக்கிறார்கள், திமுக ஆட்சிக்கு வருகிறது. அப்ப அந்த 191 திட்டங்கள் முழுமையாக செயல்பாட்டில் வராத திட்டங்களை திமுக அரசு தடுத்து நிறுத்தி விட்டதா, இல்லை ஆட்கொண்டு விட்டதா, இல்லை அந்த 191 திட்டங்கள் எங்களுடைய திட்டங்கள் இல்லை, நாங்கள் ஏற்கனவே இந்த பட்ஜெட்ல நாங்க அறிவிச்சிருக்கோம், அந்த 14 திட்டங்கள் 12,000 கோடி ரூபாய்க்கு தொழிற்சாலை வர இருக்கிறதுன்னு சொன்னதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்தது, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நழுவினார்களா? ஓகே சார். இதை நான் நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன். இந்த பொருளாதாரம் குறித்து பேசுகிற பொழுதும் பிற நிலைகளில் இருந்து தொழிற்சாலைகள் பேசுகிற பொழுதும் இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. ஒரு ஆட்சி காலத்தில் நிறைவேறாதது அடுத்த ஆட்சி காலத்திற்கு நகர வேண்டும், நகர்வது என்பதுதான் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பதை மனதில் கொண்டுதான் நான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். ஓகே சார். ஓகே சார். வணக்கம் காரை செல்வராஜ் சார். வணக்கம் காரை செல்வராஜ் சார். 2019 அதிமுக அரசாங்கம் நடத்திய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல நாங்க ஒரு MOU சைன் பண்ணோம் சார். அந்த MOU சைன் பண்ண பிறகு என்னாச்சு அப்படின்னா, ஒரு 5-6 நாள் கழிச்சு இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பு வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, லீ மெரிடியன் ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினாங்க. இந்த MOUவை நீங்க எப்படி செயல்படுத்த போகிறீர்கள், நீங்கள் செயல்படுத்துவதற்கு நாங்கள் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும், எந்தெந்த துறைகள்ல வேணும், எந்தெந்த பெர்மிஷன் நீங்க வாங்கணும் அப்படிங்கிறது சம்பந்தமாக ஒரு டிஸ்கஷனை இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வச்சது சார். அதே மாதிரியான டிஸ்கஷனை டிஎம்கே அரசாங்கத்திலும் அது நடந்தது சார். ஆனா இந்த அரசாங்கத்தில் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்ததே பெரிய ராஜ ரகசியம் போல இவர்கள் நடத்தி முடித்திருப்பது என்பது இது மானிய கோரிக்கையில் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி தொழில்துறை சார்பான மானிய கோரிக்கையில் இவ்வளவு முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் என்ற வார்த்தைகளை பதிவு செய்வதற்காக இதை அவசரமாக இந்த அரசு நடத்தி இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைத்தால் அந்த குற்றச்சாட்டு நியாயமற்றதாக இருக்குமா சார்? இல்ல, நீங்க சொல்லுகிற சூழ்நிலைகளை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது ஏதோ நீங்கள் சொல்லுவதிலும் ஒரு நியாயம் இருப்பது போல் தோன்றும் சார். தோன்றும், நியாயம் இருப்பது போல் தோன்றும். சரி, சொல்லுங்க. தோன்றுகிறது. இப்ப நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டா இல்ல வெறும் முதலீட்டாளர்கள் மாநாடு மட்டுமா சார்? அது எப்படி பிரபாகரன் எனக்கு தெரியல
சார் இது வந்து சார் சார் அதாவது இவ்வளவு நாள் வந்து என்ன சார், இது எல்லாமே வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் தான் சார். அதை நாம வேற தனியா சொல்லணுமா? இங்க பாருங்க, இங்க வந்து சார் கஜகஸ்தான்ல இருந்து ஒரு நிறுவனம் வந்திருக்குது, ஜப்பான்ல இருந்து ஒரு நிறுவனம் வந்திருக்குது, பல நிறுவனங்கள் வந்திருக்குது. என்னுடைய கேள்வி வந்து அவங்க கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன்ல குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2026 கொடுத்திருக்காங்களா இல்ல இன்வெஸ்டர்ஸ் மீட் மட்டும் கொடுத்திருக்காங்க? இல்ல சார், புதுசா கொடுத்திருக்காங்க சார், வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடுன்ட்டு. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. இதுல என்ன, நீங்க வந்திருக்கிற கம்பெனிஸ் இந்த 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிற நிறுவனங்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்த நிறுவனங்கள் 1-2 இருந்தாலும் கடந்த ஆட்சி காலங்களில் எம்ஓஇ சைன் பண்ணி இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டிஸ் தான் நிறைய வந்திருக்கு. கணக்கு பாத்தீங்கன்னா குண்டை ஈவி, சார் கொஞ்சம் சுருக்கமா, குண்டை ஈவி, பிஒய்டி பிளான்ட், ரினால்ட் நிசான், சோலார் பிளான்ட், பாக்ஸ்கான், பெகட்ரான் என்று கடந்த ஆட்சி காலங்களில் அதிமுக ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் முதலீட்டாளராக உள்ளே வந்து தங்கள் தொழிற்சாலையை கொண்டு வந்தவர்கள். அதற்கு பின்னால் இப்பொழுது வந்திருக்கிறது மேக்சிமம் எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டிஸ். அதனாலதான் இது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் என்று சொன்னால் நீங்க திறம்பட நீங்க சொல்லக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் செய்ததற்கு பின்னால் ஒண்ணுமே வேண்டாம், ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இந்த டாடா சென்டர்ஸ் கொண்டு வர்றதுல ஏன் கடந்த திமுக ஆட்சி காலத்திலே அதற்கு ஒரு மிகப்பெரிய 2021 தொழில் கொள்கை கொடுத்தாங்க டாடா சென்டருக்கு. ஆனாலும் அதை கொண்டு வருவதற்கு டிஆர்பி ராஜா அவர்கள் சொன்ன காரணங்கள் நிறைய இருக்கு. இப்ப கொண்டு வர்றாங்க. அதுக்கு வந்து தண்ணீர் தேவை அதிகமாகவும் மின்சார தேவை அதிகமாகவும் இருக்கிற பொழுது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அது போன்ற தொழிற்சாலைகளை கொண்டு வர்றது சரியில்லை என்றுதான் கடந்த காலங்களில் டாடா சென்டர்ஸ் கொண்டு வரல. ஆனா இந்த ஆட்சியில டாடா சென்டர்ஸும் பின்டெக்கும் நம்ம மரபுசாரா எரிசக்திக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதுல இருக்கிற வரப்போகிற வேலை வாய்ப்புகள் மிக குறைவு. தரவுகள் நம்மகிட்ட இருக்கு. அப்படி இருந்தீங்கன்னா இது கடந்த காலங்களில் எம்ஓயு சைன் பண்ணவங்க, எக்ஸிஸ்டிங் ஆபரேஷன்ல இருக்கிறவங்க, அவங்களுடைய எக்ஸ்பான்ஷன் பிளான்ட் தான் இந்த எம்ஓயுல அதிகம். அதற்கு தொழில் ரீதியாக ஏற்கனவே தொடர்பில் இருக்கிற அரசு அதிகாரிகள் ஒப்புதல் கொடுத்தாலே போதும். முக்கியமாக இடம் நிச்சயமா அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருப்பாங்க. மின்சார தேவை, நீர் தேவை, மற்ற என்ன அடிப்படை தேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஏற்கனவே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்து கூடுதலாக என்ன கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் பேசுவோமே தவிர புதிதாக இப்ப யூஎஸ்ல இருந்து ஒரு டாடா சென்டர் வர்றான். அந்த டாடா சென்டரோட கெப்பாசிட்டி ஒரு 3 ஜிகாவாட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வெரி பிக் டாடா சென்டர்ஸ் வச்சுக்கோங்க. அதற்கான மின்சாரம் கொடுக்கக்கூடிய